இன்னைக்கு வந்து நம்மளுடைய அந்த டிஜிட்டல் டெக்னாலஜிஸ் லேண்ட்ஸ்கேப் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது. இட்ஸ் லைக் கைண்ட் ஆஃப் அ டிஜிட்டல் டிஸ்ரப்ஷன், ரைட்? இன்னைக்கு 86% ஆஃப் நம்மளுடைய ஓவரால் இந்தியன் பாப்புலேஷனில் அட்லீஸ்ட் ஒருத்தரோட வீட்டில் வந்து ஸ்மார்ட் ஃபோன் இருக்கு, ரைட்? ஸோ அந்த அளவுக்கு வந்து திஸ் ஹஸ் பெனட்ரேட்டட். சோஷியல் மீடியாவோட யூசேஜ் பார்த்தீங்கன்னாக்க 500 மில்லியன், ரைட்? டுடே we are having 1.12 பில்லியன் மொபைல் கனெக்ஷன்ஸ் வித் டேட்டா. அப்படின்னா ஸ்மார்ட் ஃபோன் அவைலபிள், எல்லாருக்கும் இன்டர்நெட் ஆக்சஸ் இருக்கு. இப்போ ஒன் ஹேண்ட் இஃப் யூ லுக் அட் இனிமையா அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம வந்து எவ்ரிதிங், ஈச் அண்ட் எவ்ரிதிங் யூ கேன் டூ. உலகமே உங்களுடைய உள்ளங்கையில் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது என்னன்னா ஸ்மார்ட் ஃபோன் வித் இன்டர்நெட் ஆர் சிஸ்டம் வித் இன்டர்நெட், யூ கேன் டூ எனிதிங் அண்ட் எவ்ரிதிங். அப்படிதான் இருக்கு. ஸோ அந்த டிஜிட்டல் டிஸ்ரப்ஷன் சொல்லும்போது we are living in the world of anywhere anytime access. Basically என்ன, education சம்பந்தமா sitting in home with a smartphone or the laptop, you can do everything, you can learn, right? You can attend the classes, education. Entertainment, anything related to watching certain movies or ஏதாவது OTT சேனலாக இருக்கட்டும், இல்லை any entertainment program you can do. E-commerce activity, trading, selling, buying, business promotions எல்லாமே பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து டிஜிட்டல் எவல்யூஷன். இன்னைக்கு உங்களுடைய மொபைல் பேங்கிங்காக இருக்கலாம், டிஜிட்டல் பேங்கிங்காக இருக்கலாம். இன்னைக்கு யூ டோன்ட் ஹவ் டு டூ எனிதிங். சிட்டிங் இன் அ பிளேஸ், யூ கேன் இன்வெஸ்ட், யூ கேன் பை, யூ கேன் லேர்ன், யூ கேன் வாட்ச் சர்டன் என்டர்டெயின்மெண்ட். ஸோ இது பார்த்தீங்கன்னா இனிமே இட் இஸ் ஹெல்பிங், ஈஸ் ஆஃப் யூஸ். நம்ம வந்து அலைய வேண்டியது கிடையாது. இந்த கொடுமைங்கிற வார்த்தை நீங்கள் வந்து எப்படி பார்க்கணும்னா, வி ஆர் நாட் எகெயின்ஸ்ட் யூசிங் தி டிஜிட்டல் ஆர் தி டிஜிட்டல் டெக்னாலஜிஸ். இது என்னன்னா பிகாஸ் ஆஃப் திஸ் டிஜிட்டல் டிஸ்ரப்ஷன், இந்த எவல்யூஷனில் எல்லாமே டிஜிட்டல் மயம் ஆகும்போது, முன்னாடி ட்ரெடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தவங்க வந்து பிட் பாக்கெட் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு லாஸ் வந்து லிமிட்டட், ஒரு ஃபியூ ஹண்ட்ரட்ஸ் இல்லை தௌசண்ட்ஸ், உங்களுடைய வாலெட்டில் என்ன அமௌண்ட் இருந்ததோ அதுதான் லாஸ். ஆனால் இன்னைக்கு நீங்கள் வந்து ஒரு ஆன்லைன் ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணும்போதோ இல்லை யூபிஐயில் பண்ணும்போதோ நீங்கள் வந்து அந்த ப்ராப்பராக அந்த கைட்லைனை ஃபாலோ பண்ணலை, இஃப் யூ fall prey victim to any of the investment scams இல்லை வந்து டிஜிட்டல் அரெஸ்டோ அப்படின்னா என்னாகும் அப்படின்னா இந்த லாஸ் அப்படிங்கிறது மல்டிஃபோல்ட் இன்க்ரீஸ், லேக்ஸ், க்ரோர்ஸ். அந்த விதத்தில் விக்டிமோட பர்ஸ்பெக்டிவ்ல இது வந்து கொடுமையான அந்த ஒரு சுச்சுவேஷன். அதுதான் வந்து யூ ஹாவ் டு மீன். I will talk about only one statistics and then maybe like I can invite chief guest to give the inaugural address. 2025 right, 2025 சைபர் கிரைம் வந்து இந்தியாவில் வந்து ரிப்போர்ட் ஆன சைபர் கிரைம் பார்த்தீங்கன்னா 20 lakh complaints, 28 lakh complaints வந்து ரிப்போர்ட் ஆயிருக்கு. எவ்வளவு பணம் மணி லாஸ்ட் டியூ டு திஸ் வேரியஸ் சைபர் கிரைம் அப்படின்னாக்க 22,415 crore, க்ளோஸ் டு 22,000 crore. நோ வி கேன் ஜஸ்ட் இமேஜின். இதை பார்க்கும்போது தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது இழந்ததுனால கொடுமைங்கிற வேர்டு வந்து அதில் வந்து வருது. டாப் 3 அந்த என்ன சைபர் கிரைம் அந்த இன்சிடென்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து வர்றது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கேம் வந்து கான்ட்ரிபியூட்டிங் டு 76%. செகண்ட் வந்து டிஜிட்டல் அரெஸ்ட் 9%. மூணாவது வந்து செக்ஸ்ட்ராஷன், ஃபிஷிங், இது ரிலேட்டட் ஒரு 6%. ஏன்னா இன்னைக்கு ஏஐயோட எவல்யூஷன், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி அவங்களால ஃபிஷிங் ஆர் விஷிங் ஆர் ஸ்மிஷிங் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் 98 to 99% அக்யூரஸியில் பண்ண முடியுது. வாய்ஸ் குளோனிங்காக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு கிராஃப்டிங்கை ஃபிஷிங் இமெயிலாக இருக்கட்டும், அவ்வளவு அக்யூரேட்டாக வந்து பண்ண முடியுது. ஸோ இதுதான் வந்து வி ஆர் லிவிங் இன் தி வேர்ல்ட் ஆஃப் அந்த டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆர் டிஜிட்டல் எவல்யூஷன். அதனால வரக்கூடிய இந்த அட்டாக் வந்து ஏன்னா வந்து த்ரெட் ஆக்டர்ஸ் இன்னைக்கு வந்து டார்கெட் இதுதான், அந்த ட்ரெடிஷனல் கிரைமே கிடையாது, இது எல்லாமே சைபர் கிரைம் தான். அதனால தான் பார்த்தீங்கன்னா இதனுடைய அமௌண்ட் லாஸ்ட் அப்படிங்கிறது அதிகமாயிருக்கு, ரிப்போர்ட் ஆன கேசஸ் வந்து அதிகமாயிருக்கு. வித் திஸ் கான்டாக்ட் செட்டிங், ஐ ஒன்ஸ் அகேன் வெல்கம் யூ ஆல் ஃபார் திஸ் அவேர்னஸ் செஷன். தேங்க்யூ. யா, thank you sir, a big round of applause. The welcome